அரசமரத்தடியில் ராகுகேதுவுடன் அமர்ந்து இருக்கும் விநாயகரே போற்றி, குருபாகவனோ போற்றி, குழந்தை தந்த கருணையோ போற்றி. மழை போல் சாந்தம் தரும் முருகா, உனது ஆறுபடை வீடுகள் வாழ்த்தப் போகிறேன். இத்திருப்பரங்குன்றத்து திருமணம் தோன்றியதே, தேவயானை பக்கம் அன்பு கொண்டதோனே. சிவனை கன்னியாக நடத்திய திருமண வேளையில் அன்பும் சமரசமும் மலர்ந்த புனித நிலமே. திருச்செந்தூரில் சூரனை வென்ற வீரரே, கடலோரம் நின்று அரக்கனை அழித்தானே. தருமத்தின் ஒளியை பூமியில் விரவியவனே, தீர்த்த ஸ்நானத்தால் பாவங்கள் தீரும் தலமே. பழனியில் பணம் நீயப்பா என அறிவொளி, தண்டாயுத பாணி வடிவில் தவம் இருக்கும் மலை. வள்ளி தேவயானை விலகி இருந்த கதை, ஞானமும் சாந்தமும் தழைக்கும் மலர்மலை. பழனியில் பழம் நீயப்பா என அறிவொளி, தண்டாயுத பாணி வடிவில் தவம் இருக்கும் மலை. பள்ளி தேவயானை விலகி இருந்த கதை, ஞானமும் சாந்தமும் தழைக்கும் மலர்மலை. சுவாமி மலையில் சிவனுக்கு உபதேசம், ஓம் என்ற ஒளி பூவுலகில் எழுச்சி செய்யும். 60 படி மேலே ஏறி தரிசனம், ஆசானாய் நின்ற சுவாமி உருவம். திருத்தடியில் வள்ளியோடு கலந்தாய், உறவின் இனிமை நமக்கு தந்தாய். அமைதி தரும் அந்த திருத்தலம், மன அழுத்தம் போக்கும் மனோஜ்வலம். அப்பழமுதி சோலையில் 2 பக்கம் இருக்க, அருளும் ஞானமும் நமக்குள் வளர்க்க. மலர்களும் பழவிலங்களும் சுவை தர, முழுமை தரும் வாழ்வின் புனித இடம் அது சரவா. சங்க கால கவிஞர்கள் பாடியதடி, திருமுருகாற்றுப்படையில் புகழ்ந்ததடி. ஆறுமுகன் திகழும் 6 படை வீடுகள், அழிவே இல்லாத 10 வீடுகள். திருப்பரங்குன்றத்து காதல், திருச்செந்தூரில் போராட்டம், பழனியில் துறவரமும், சுவாமி மலையில் ஞானம், திருத்தணியில் அமைதி, பழமுதிர் சோலையில் முழுமை.